ஒரே நாள் இரவில் திடீர்னு முடிவெடுத்து பாண்டியன் பழனியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனார். பழனி பேக்கை தூக்கிக்கிட்டு மனசே இல்லாமல் பாண்டியன் குடும்பத்தை பிரிஞ்சு தன்னோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு. இதை முத்துவேல் சக்திவேல் உள்ளிருந்து பார்த்துட்டு முத்துவேல் வேகமாக வெளியே வராரு. உள்ளவாடா, ஏன்டா நிற்கிற வெளியவே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பழனியோட அம்மாவும் ஓடி வராங்க. உள்ளவா பழனி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளிருந்து வந்த சக்திவேல் பழனியை பார்த்து, என்னடா பாண்டியன் எதுக்கு ஒன்று இங்கே அனுப்பி வச்சுருக்கான், வேறு ஏதாவது திட்டம் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மச்சான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவரோட எண்ணமெல்லாம் கடுமையாக உழைக்கணும், நல்ல முன்னேறணும் அப்படிங்கிறது தான். அவருக்கு என் மேலே என்ன கோபமோ என்னன்னு தெரியல. அங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை. உங்கள் அண்ணன் கூட போயிரு, அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, உனக்கு வேண்டியதை அவங்க செய்வாங்க, இனிமேல் இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சிட்டாரு. ஆனால் எதுக்காக திடீர்னு வீட்டை விட்டு அனுப்புனார் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பழனி இங்கே முத்துவேல் சக்திவேல்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னனே, அந்த பாண்டியன் எப்போவுமே தனக்கு வேணும் அப்படின்னாக்கா கையில் வச்சுப்பான். அவனுக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டான், தூக்கி எறிஞ்சிருவான் அப்படின்ட்டு சக்திவேல் சொல்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பாண்டியனை பற்றி நீ தப்பாக பேசாத. அவர் என்னமோ என்னை பற்றி மனசில் நினைக்கிறாரு, அது என்னன்னு தான் புரியல அப்படின்ட்டு பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணியே பழனி பேசிகிட்டு இருக்காரு.